Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 355 part 1. ஓபன் பண்ணா லூஃபியோட ஷேடோ இருக்கிற அந்த ஒரு மான்ஸ்டரை காட்டுறாங்க. அவன் இருக்கிற பெரிய சைஸ் போல பாப்பான், பார்க்கவே படு பயங்கரமா இருக்கும். அவனே மலமாடு சைஸ்ல இருக்கான். இந்த போல அதுக்கு மேல சம ஹைட். மேல போய் பார்த்தா எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு வழக்கம் போல கம்கம்னு சொல்லி கையை சுத்தி மேல நீட்டுவான். கையை நார்மலா தான் இருக்கும். ஏன்னா இப்ப லூஃபியோட ஷேடோ இருக்கிறது ஓரோட பாடியில. லூஃபி பாடியில தான் கம்கம் பவர் ஒர்க் ஆகும். என்ன ஆச்சு, என் கையை ஸ்ட்ரெச் ஆகலையே, ஒருவேளை இது கனவா இருக்குமோன்னு அவனுக்கு டவுட். சரி கையை தான் ஸ்ட்ரெச் ஆகல, காலாச்சு ஸ்ட்ரெச் ஆகுதான்னு உதச்சு பாப்பான். ஒன்னும் வேலைக்காகல. ஆனா என்ன உதைக்கும் போது குதிப்பானா, அதனாலயே அந்த பில்டிங் கண்ட மணி அதிரும். கீழே இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுவாங்க, என்ன ஏதாச்சும் இடத்துக்கு வைக்கான்னு. ஆனா டாக்டருக்கு தெரியும் இந்த வேலையை பண்றது அந்த ஓர் தான். ஏன் இந்த ஜோம்பி மட்டும் இப்படி இருக்கான்னு வண்டியா அவனை திட்டிட்டு இருப்பான். இவங்க யாருக்குமே மேல போய் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒண்ணும் புரியல. அந்த கெக்கோ மொரியெல்லாம் லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருப்பான். இப்ப அந்த ஓருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அவனால கையையும் காலையும் ஸ்ட்ரெச் பண்ண முடியாதுன்னு. சரி எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு, நம்ம வேணா ஏறி போலான்னு சொல்லி விரல வைக்கதான் செய்வான். அதுலயே அங்க ஓட்டையாயிரும். அப்படியே அடுத்தடுத்து புடிச்சு மேல ஏற ஆரம்பிச்சிருவான். அப்படியே கட் பண்ணி இங்க நம்மாலையில காட்டுறாங்க. வெரி குண்டு, நம்மளுக்கு போன எபிசோடு கிளம்பினாயிலே, அதான் இவங்க ஷேடோ, ப்ரூக்கோட ஷேடோ, நமி இப்படி எல்லாத்தையும் காப்பாத்தி திருப்பி கப்பலுக்கு கொண்டு வர்றதுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கஷன். என்னன்னா இவங்க ஷேடோவையே இவங்க திரும்பி கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். சொல்ல போனா லூஃபியோட ஷேடோ இருக்கே ஒரு ஜோம்பி, அதுதான் இருக்கிறதுலயே நிஜமான மான்ஸ்டர். அதோட சைஸ் ஆவரேஜான ஜெயண்ட நிக்க வச்சா 2 மடங்கு பெருசு. அதை பீட் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லன்னு சாப்பெல்லாம் பயந்து நடுங்குவான். சொல்ல போனா இப்ப சைஸ் மட்டுமே பெரிய பஞ்சாயத்து இல்ல, அதுகிட்ட லூஃபியோட ஷேடோவும் இருக்கு. நம்ம பையன் எவ்வளவு சேட்டை பிடிச்ச பையன்னு சொல்லியா தெரியணும். ஜோரோலாம் என்னடா குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, சைஸும் ஸ்ட்ரென்த்தும் மட்டுமே எல்லாம் இல்ல, அதை தாண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போதைக்கு லூஃபியோட ஷேடோவை திருப்பி கொண்டு வரணும்னா ஒரே வழி அந்த ஜெயண்ட போட்டு தள்ளுறது மட்டும்தான். அதை மட்டும் செய்யலாம்பானா. இங்க லூஃபிக்கு அவனோட ஜோம்பியா அவனே போய் பார்க்கணும்னு ஆசை. அதெல்லாம் ஓகே தான். ஆனா இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் இவங்களால சூரிய ஒளியில வெளியில சுத்தவே முடியாது. நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் பானுங்க. ஆனா லூஃபிக்கு அந்த வயசான தாத்தா சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும். அட என்னன்னா இவங்க போட்ட சண்டையை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு, நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நீங்க நினைச்சா மட்டும்தான் ஒருத்தனை டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவனால ஏகப்பட்ட பேர் விக்டிம்ஸ் ஆயிருக்காங்க. அவனை மட்டும் தோக்கடிச்சிட்டா போதும், இவங்க எல்லாத்துக்குமே அவங்க ஷேடோ திருப்பியும் கிடைச்சிரும். சோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாம எதுக்கு ஜோம்பிஸ் எல்லாம் இவங்க போய் தேடிட்டு இருக்கணும். இவங்க எல்லாம் டைரக்டா அந்த கெக்கோ மொரியாவை போய் பொழந்துக்கிட்டனாலே போதும், அவங்க ஷேடோஸ் அவங்க கிட்ட போய் சேர்ந்துரும். இதுவும் கரெக்ட் தானே? ஆமா இல்ல அப்படின்னா பஞ்சாயத்தோட அடிவேறையே காலி பண்ணிட்டா போதும், பஞ்சாயத்தே இல்ல. இவங்க முன்னாடி இருக்குதே ஒரு பெரிய ஸ்டேர் கேஸ், அதுல ஏறி போனா போதும்ல, அங்க இருக்க டாப்ல தானே கெக்கோ மொரியா இருக்கான். கரெக்டாங்கிற மாதிரி லூஃபி கேப்பான். ஆனா உசோப்பு மறுபடியும் போய் சாக போறியான்னு கேப்பானா. என்ன ஆனாலும் நான் வர்ற மாதிரி இல்ல, அந்த மொரியாவை நான் பொல்லன்னு பொழக்கல, கண்டிப்பா பொழப்பேன். ஏன்னா அப்படி பொழந்தாதான் எல்லாத்துக்குமே அவங்க ஷேடோ கிடைக்கும். சஞ்சிக்கு நமிய காப்பாத்துற பொறுப்பு. ஏன்னா அவளுமே அங்க மாட்டிட்டு இருக்கால. இப்படி அவன் சொன்னதுக்கே என் மேல நம்பிக்கை வச்சுட்டு இல்ல, அவளை நான் கண்டிப்பா காப்பாத்தாம விட மாட்டேன்னு நெருப்பா நிப்பான். அவன் என்னதான் இன்விசிபிள் மேனாவே இருந்தாலும் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டான். நமி அவன் தொட்டிருக்க கூடாது. அப்படி தொட்டவனை நான் விட்டதே இல்ல. அவனை ஓட விட்டு அவன் டிக்கி பழுக்கிற அளவுக்கு அடிச்சு திரிக்க விடல, விடுவண்டா. அவன் கல்யாணத்தையே மொத்தமா நடக்க விடாம தடுப்பண்டா. அப்படி இப்படின்னு பயங்கர வெறியோட கத்திட்டு இருப்பான். உடனே உசோப்பு எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி, இன்னொரு மேட்டர் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், நமி குளிச்சுட்டு இருக்கும் போது நாங்க பேசுற எல்லாத்தையுமே அவன் கூடவே இருந்து ஒட்டு கேட்டுட்டான். அது மட்டும் இல்லாம அவளையும் அங்க இருந்து கடத்திட்டு போக ட்ரை பண்ணாங்கிற மாதிரி சொல்லுவான். அவ்வளவுதான் சஞ்சய் கம்ப்ளீட்டா நெருப்பா மாதிரி வெடிக்கவே ஆரம்பிச்சிருவான். ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு ஏன்டா அவனை தேவையில்லாம இன்னும் வெறியேத்திட்டு இருக்கேன், இப்படியே அவன் குளிந்து விட்டு எரிஞ்சான்னா இன்னும் கேவலமா தான் மாறுவான். தயவு செஞ்சு உன கூப்பிட்டு போய் இந்த கருமத்தை என்னால பார்க்க முடியாமா. அவன் டே இன்விசிபிள் மேன், நீ பண்ணதுக்கு உன்னை வச்சு செய்யாம விடவே மாட்டேன்டா அப்படின்னு பல்லெல்லாம் பயங்கரமா கடிச்சுக்கிட்டு இருப்பான். மொத்தத்துல நமிய காப்பாத்துறதுக்கு ஒருத்தனை தூண்டி விட்டாச்சு. உசோப்புக்கு நமிய அப்படி கண்ணு முன்னாடியே விட்டுட்டு வந்தது ரொம்ப கஷ்டமா இருக்காமா. சோ அவன் சஞ்சய் கூட போறான்பா. ஏன்னா திருப்பி அவனுக்கு அந்த வார்லாட பார்க்க சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அவன் தான் நம்மளுக்கு பயங்கரமா பயங்காட்டிட்டானே. அதே நேரம் பிராங்கி அவன் ப்ரூக்கு ஹெல்ப் பண்ண போறான்பா. இன்கேஸ் இவன் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம லூஃபி அந்த கெக்கோ மொரியாவை காலி பண்ணிட்டானா சண்டை போறதுக்கு அவசியமே இல்ல. ஆனா அங்க பஞ்சாயத்து வேற மாதிரி போய் ப்ரூக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆயிருச்சுன்னா சோ அதுக்கு முன்னாடி இவன் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறான். அவன் கூட ஜோரோ வரணிடுவான். ஏன்னா ப்ரூக்கு கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஒரு லெஜெண்டரி சாமுராய். அவன் எந்த அளவுக்கு பெஸ்ட்னு தெரியணும்ல. சோ சண்டை போட்டு பார்த்தலான்னு முடிவு பண்ணிட்டான். ரோபின் என்ன சொல்லுவா, இப்போதைக்கு நம்ம நமிக்கும் அந்த ஸ்கெலிட்டன் பாயிலுக்கும் தான் ஹெல்ப் தேவை. அதுக்கு இவங்க காலி பண்ண வேண்டியது அந்த கெக்கோ மொரியாவை தான். அப்படி காலி பண்ணாதான் இவங்க பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியும். சாப்பருக்கு என்ன பீதினா அவன் 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தன். சோ அவன் கூட அவ்வளவு ஈஸியாலாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லி பதறுவான். உடனே லூஃபி
crocodileம் 7 warlordsல ஒருத்தன் தான். அவனை என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாத்தியா நீ அப்பா? சாப்பருக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா அவனும் ஆல்மோஸ்ட் நம்ம லூஃபியை கொன்னுட்டான்ல. சோ அதனால இந்த டைம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு. மத்தவங்க எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாம், ஆனா உன்னோட ஜோம்பி தான் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க சஞ்சய் இன்னும் நெருப்போட கத்திட்டு இருப்பான். நமி நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னை காப்பாத்த நான் வந்துகிட்டு இருக்கேன்னு. அந்த டைம் முசோப்பு எல்லாத்துக்குமே ஒரு பொட்டலம் ஒண்ணு கையில கொடுப்பான். வேற ஒண்ணும் இல்ல, எல்லாமே உப்பு. இதை யூஸ் பண்ணி வழியில வர்ற ஜோம்பிஸ் எல்லாத்தையும் ஈஸியா காலி பண்ணிடலாம்ல. இதத்தான் நம்ம பையன் சட்டியில வச்சு அப்போல இருந்து இடிச்சுட்டு இருந்திருப்பான். எல்லாத்தையும் பார்க்கும்போது யாருகிட்டயுமே சீரியஸ்னஸ் இல்ல. சோ உசோப்பு இவங்க இருக்க டேஞ்சரான சிச்சுவேஷனை பத்தி தெளிவா சொல்லுவான். என்னன்னா இந்த இடமே இதுக்கு முன்னாடி ஃபாகால கம்ப்ளீட்டா மூடப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்போ அதிக ஃபாக் இங்க இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சன்லைட் எப்படி வேணாலும் எங்க வேணாலும் வந்து விழும். சன்லைட் வந்தாலே இவங்க சேஃப்டிக்கு கேரண்டி இல்ல. இப்போ நைட்டா இருக்கறதுனால எல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லாம சேஃப்டியா இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சன்ரைஸ் ஆச்சு, இவங்க நிலைமை டன் டனகனகாதான். சோ என்னவா இருந்தாலும் சரி உங்க டைம் லிமிட்டை மட்டும் மறந்துடாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா வேலையை முடிய முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா முடிய சொல்லுவான். இதை கேட்டவன லூஃபியும் சொல்லிட்டு இல்ல, விடியறதுக்குள்ள அவனுங்களை புடிச்சு வெளிக்கு போற அளவுக்கு அடின்னு அடிச்சு தெறிக்க விட்டுறலாம். அந்த கெக்கோ மோரியா எவ்வளவு சாப்பாடு நம்ம கிட்ட இருந்து ஆட்டைய போட்டானோ அதுல டபுள் த அமௌண்ட் அவன்கிட்ட இருந்து நான் ஆட்டைய போடுறேன், அதுவும் சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடின்னு வெறிகுண்டு கத்திட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே அந்த வவால் ஹில்டன் மேல இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். இங்க உசோப்பாட சண்டால பையல விடிய விடிய கதை சொல்லி விடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்றியடா, சாப்பாடை விட்டுட்டு ஷேடோ எடுக்கிற வழிய பாடுறான உடனே சொல்லிட்டு இல்ல பிரிச்சிடுறேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவான். இவன் எனிமிய பிரிச்சிடுறேன்னு சொன்னானா இல்ல சாப்பாடு பொட்டலத்தை பிரிச்சிடுறேன்னு சொன்னானே தெரியலையே. ஏதோ ஒரு கன்றாவின்னு சொல்லிட்டு எல்லாம் வேகமா கத்திக்கிட்டே ஓடுவாங்க. ஹில்டனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பிரச்சனை எல்லாமே ஒண்ணு கூடி ஒன்னா கிளம்பி வருதுன்னு. அப்படின்னா இந்த மேட்டரை கொண்டு போய் மாஸ்டர்ட்ட சொல்லணும்ல. அதனால அவங்களுக்கு முன்னாடி அடிச்சு புடிச்சு சும்மா பிச்சுக்கிட்டு போவான். இங்க அந்த ஓரு அந்த இடத்தோட டாப்புக்கு ஒரு வழியா போயிட்டான். அங்க இருந்து பார்த்துட்டு அசந்துட்டான். கோக்கா மக்கா இந்த ஷிப்பு வேற லெவல்ல இருக்குன்னு உட்கார்ந்துட்டு பாக்குற ஸ்டைல பாத்தீங்களா, கடல் பண்ணி கக்குசு போற மாதிரியே. அப்படியே அந்த த்ரில்லர் பார்க்க ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. வேற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இருந்து அவனுக்கு பார்க்கும்போது என்னோட ஃபியூச்சர் எங்கேயோ போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. சரி ஓகே, இந்த கப்பலை வச்சே நம்ம கிங் ஆஃப் த பைரட்ஸா மாறிடலாம். ஏன்னா கொலை மாசா இருக்குல்லன்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பானா. அப்பதான் அந்த கோஸ்ட் வந்து பார்த்துட்டு பெரோனா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிரும் அவன் அந்த டாப்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. அவன் கெக்கோ மோரியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவா. மத்த ஜோம்பிஸ் எல்லாம் அவங்க கிட்ட புலம்பி தள்ளுவாங்க. ஏன்னா இத்தாதண்டி ஜோம்பி இந்த ஐலாண்ட்ல இப்படி ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும் போது இவங்களால நிம்மதியா தூங்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவன் சரியில்லை அப்படி இப்படிம்பாங்க. கெக்கோ மோரியா அதை பத்தி எல்லாம் கவலையே படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே டைமிங் தான், எப்படியும் சீக்கிரமாவே அவன் நார்மல் ஆயிருவான். சொல்ல போனா எப்பவுமே அந்த ஓர்ஸ் நம்மளோட சைடு, நம்மளால ஸ்ட்ராங்கான பைரட்ஸோட ஷேடோஸ் எல்லாத்தையுமே ஈஸியா திருட முடியும். சோ அதை வச்சு ஸ்பெஷலான ஜோம்பிஸா லெஃப்ட் அண்ட் ரைட் உருவாக்குவோம். சோ அதனால இன்னும் ஸ்ட்ராங்கான ஜோம்பிஸ் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி ஹாக்பேக் கிட்ட சொல்லுவான். அவன் சொல்லிட்டீங்கல்ல மேட்ரை என்கிட்ட விடுங்க, சும்மா தட்டி தெரிய விட்டுறேன், இதெல்லாம் ஜப்ப மேட்ரு ஜால்ட் வாட்டர்னு சொல்லிட்டு அவன் வில்லத்தனமா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.